ஹாய் வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்து கோஸ்டம் கேமிங் நம்ம வீடியோ என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 தான் போக போகிறோம். இதை பார்த்து என்னடா மோட அப்படி கேட்ட மோடு இல்லை, இது வந்துட்டு கிராணி அஃபிஷியல் அப்படின்னா இது கிறிஸ்மஸ்க்காக விட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. நான் இப்போ தான் அது விளாடாமல் யோசிச்சிருக்கேன் கிறிஸ்மஸ்க்காக. ஓகே விடுங்க, நம்ம வளர்ந்து பேசாமல் கேமில் உள்ள போகலாம். ஓகே, வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கிறிஸ்மஸ் ஃபேமிலியோட ஜாலியாக கொண்டாடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி கார் எஸ்கேப் பண்ணால் ஒரு ஐடியா வந்திருக்கேன். அதனால் நம்ம கார் எஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே விடுங்க, வந்துட்டு கேரங்களாகல அப்புறமேட்டு நம்ம வீடியோஸ் வந்துட்டு இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம வீடியோஸ்லாம் பையனா ஃபேமிலி வந்து வீடியோஸில் வியூஸ் போயிட்டுருக்கு. வந்துட்டு மிஸ்டர் சிங்கின்னு சொல்லிட்டு ரோப்ளக்ஸ் வீடியோ போட்டிருந்தேனே, அதுக்கு 4.5K போயிருக்கு. வந்துட்டு மற்ற வந்துட்டு ஃபயர் ஒர்க் சிமுலேட்டரு 911 கேனிபல் அதுக்கெலாம் வந்துட்டு 1K போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேனல் குரோத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ கைஸ். நீங்கள் வந்துட்டு எனக்காக வந்துட்டு என் வீடியோவில் வியூஸ் போகிறதுக்கு காரணமாக வந்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸு. அதேமாதிரி இந்த இப்போ இனிமேல் போட போகிற வீடியோஸும் அந்த மாதிரி வந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன். நான் நம்ம ஒரு 51 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். 51 வரை ரீச் பண்ணிட்டோம், தான் செம்மையாக இருக்குது. தேங்க்ஸ் கைஸ். வந்துட்டு இப்போ வந்துட்டு பேக்கர் பேட்டரி கிடச்சி, கார் பேட்டரி கிடச்சிச்சு. வாய் வேறு ரொம்ப லோராக ரோல் ஆகிட்டு இருக்கு வேறு, என்ன தெரியல விடுங்க. வந்துட்டு இது ஏஞ்சலினா அந்த ரூமு, அவரோட ரூமு, கிராண்டியோட பொண்ணுன்னு நினைக்கிறவன். ஓகே, இப்போ வந்துட்டு காக்கன் வச்சுக்கும் போதெல்லாம் ரிமோட்டு. ஓகே, எனக்கு வந்துட்டு நான் பார்க்கல. இது வந்து என்ன கிஃப்ட் இருக்குது கிறிஸ்மஸ் டீ கிட்ட. இது பாமா என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாம் இருக்குது. இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ இது பாம் வந்துட்டு ஃப்ரீஸ்ன்னு நினைக்கிறேன், ஃப்ரீஸ் பாம்னு நினைக்கிறது. எனக்கு அந்த கிளையை கூப்பிட்டு வந்துச்சு பாம்பு போட்டு குழுன்னு ஆக்கிடலாம். அந்த கிளைவியை குளிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப வெயில் அடிக்குது, கிராணி சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதத்துலேயே குளிர் காலத்துலேயே ரொம்ப வெயிலேருந்து வேர்க்குதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு இந்த கிளவி. அதனால் கொஞ்சம் குளிராக்கிடலாம் அந்த கிளவியை. அந்த கிளவி வேறு வர மாட்டுது, என்னடாச்சு என்ன கிளவி? இவருங்க பார்த்திங்க சொட்டையை மறைச்சிட்டு கிளவி சொட்டையை மறைச்சிட்டு வந்திருக்கேன். நீ சொட்டையில் சுடுவேன்னு சொல்லிட்டு நீ சொட்டையை மறைச்சிட்டு வந்திருக்க. ஓகே இருங்க, நீ வந்து சொட்டையை தான் மறைச்சிடும், ஃபுட்பால் ஆட போட மாட்டேன். இருங்க, இந்த கிளவி வந்துட்டு என்ன திமுருந்தா சொட்டையை நான் சுடுவேன்னு தெரிஞ்சு சொட்டையை மறைச்சிட்டு வந்து தொப்பி போட்டு கிறிஸ்மஸ் தொப்பி போட்டு. இருங்க, அந்த கிளவி நீ சும்மா வெளியே போடா, நான் தள்ளி விட்டுருக்கேன். எங்கடா அந்த கிளவி இருக்கு போட மாட்டேன். ரொனால்டோ இஸ் கம்மிங், மெஸ்ஸி இஸ் கம்மிங், ரொனால்டோ கோயிங், மெஸ்ஸி இஸ் கம்மிங், போட்டு கோல் மிஸ் ஆயிடுச்சு. இருங்க, ஃபுட்பால் ஆடி மனசை தீர்த்துக்கலாம். அந்த சொட்டை வேறு மறைச்சி வச்சுருக்கு. பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி மியூசியம் வச்சுட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டிருக்கு. கிளையை நம்பவே கூடாது. ஓகே விடுங்க, போய்ட்டு இங்கே அடுத்த பொருள்லாம் தேட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்துட்டு கேஸ் இங்கே இருக்குது. ஓகே சூப்பரு. இந்த பேட்டரி ஃபிட் பண்ணிட்டு அடுத்து என்ன பொருள் இருப்பான வெப்பன் கீ இருக்குன்னா நல்லாயிருக்கும். கேண்டி சுட்டு விளாட்லாம். நோட் பண்ணு, வெப்பன் கீ இல்லை சை, இங்கேருந்து செம்மையாக இருந்திருக்கும். ஓகே, பேட்டரி ஃபிட் பண்ண. இங்கே ஒரு கன் பார்ட் இருக்குது, 2 கன் பார்ட் கிடச்சிருச்சு. இதோட பார்த்தா இது ஒன்று போடு, அங்கே ஒன்று இருக்குது, அதை எடுத்து வந்து போடணும். வெயிட் பண்ணுங்கள், இது வந்து மேலே ஏறிட்டு இந்த கேஸ் சிலிண்டர் தூக்கி போட்டுடலாம். நான் வந்துட்டு அவர் மட்டும் வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. அவர் வந்துட்டு கார் கீ கிடச்சிச்சுன்னா இப்போ ஓகே. வந்துட்டு கிராண்ட் சிலிண்டர் தூக்கி போடு. போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா இப்போ மேலே போய்ட்டு ஸ்பார்க் ப்ளக் எடுக்கணும். ஓகே, ஸ்பார்க் ப்ளக்கை தூக்கு. இப்போ வந்துட்டு நீ கிளவி ஸ்பானாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரிஞ்ச சவுண்டு போட்டுலாம். இருங்க, அந்த கன் பாட்டு கூட எடுத்துகிட்டு போயிடுறேன். அவர் திரும்ப வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரே இதை நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து எடுத்துகிட்டு கன் பாட்டை கீழே வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்பார்க் ப்ளக் எடுத்து வந்து மாட்டிடும். அடுத்து இன்ஜினு, அடுத்து என்ன தேவை, இன்ஜினு, பேட்லாக் கீ, கார் கீ, இது 3 தான் தேவை நம்மளுக்கு. அவர் விரிஞ்சு தேவை, விரிஞ்சு டைன் பண்ணோம். ஓகே, வந்துட்டு இந்த கிராணியை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் எல்லாம் வந்து கிராணி வர மாதிரி தெரியல. இங்கே சவுண்டு போடு. இந்த இடத்துல அந்த சவுண்டு யூஸ் பண்ணி சவுண்டு இருக்குது, கிளவி வரும் சவுண்டு இருக்குது. ஓடு இது பார்த்தீங்களா, சொன்னால் அந்த கிளவி வரும்ன்ட்டு நைஸாக வருது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம். எப்படியா அந்த பக்கமான இந்த பக்கமா, அந்த பக்கமான அந்த பக்கமா, இங்கே நம்ம தான் செலவு நம்மள நான் வயசாயிடுச்சு கிளவி மறக்கிற யாதிலாம் வந்திருக்கோம். சரி விடுங்க, நம்ம கண்டுக்கலாம், நம்ம போகலாம். ஓகே, இப்போ கீழே போய்ட்டு ஸ்பார்க் ப்ளக் மாட்டிட்டு அடுத்து என்ன பொருள் தெரியலாம் யோசிக்கணும். ஓகே, அவன் வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம், அடுத்து வந்துட்டு பேட்லாக் கீ வேணும், கார் கீ வேணும். ஓகே, கேஸ் ஊற்றணும், பெஞ்ச் வேணும். எனக்கு தெரிஞ்ச பெஞ்ச் வந்துட்டு ஸ்பைடர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்பைடர்கிட்ட இருக்கும். அந்த கிளவி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த கிளையை போட்டு தள்ளி போயிடலாம் வெப்பன் வரத்துக்கிட்டே. இங்கேருந்து போடு கேஸை. இப்போ என்ன பண்ணப்போ ஸ்டீம் இன்ஜின் வச்சு ஸ்டீம் பாத் ரூம்குள்ளே வச்சு கிளையை பூட்டி வச்சுட்டு நம்ம கிளையை போட்டு தரப்போம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம், பூண்டுற கதவை இப்போ போட்டு ஸ்மோக்கை. இப்போ கிளையை வந்துட்டு மூச்சு மூடி சாக போகுது. கண் கூட பாருங்கள். நீங்கள் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கிளம்பியெல்லாம் விடுங்க. கிளவி சாக தான் போகிறதுக்கும் நமக்கு போயிடலாம் நம்ம பாட்டுக்கு. கிளவி வந்துட்டு ஒரு தடவை 2-3 தடவை நம்ம லாக் பண்ண முடியும். 3வது தடவை 4வது தடவை பண்ணிங்கன்னா என்ன பண்ணால் கிளவி உடச்சு வந்துடும் கதவை. அதான் விஷயம். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கிளவி வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு காலி ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்துட்டு என்ன வேணால் ஃப்ரீயாக பண்ணலாம் 2 நிமிஷத்துக்கு. இப்போ வெப்பன் இருக்குது, வெப்பன்ற கிஃப்ட்டு பாம்பு இருக்கும் அதில். ஆமாம், பாம்பு தான் இருக்குது.
இந்த கிளவி வேறு இல்லை, அதில் பாம்பு எடுத்து கீழே போட்டு வெடிச்சிடும். அது கிளவி வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஸ்னோமேன் ஸ்னோமேன் திரும்பி பார்க்குறேன் எப்பட்றா? ஏன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி பார்க்குறான் நம்மள வேறு. ஒன்று போட்டுருக்கு, ஒன்று பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இவ போனோம் என்ஜின் கீழே ஸ்பைடரை போல் இந்த ரூம் போனோமோ புக்கு தேவை நம்மளுக்கு. புக்குடுறா, புக்கு இருந்தால் தான் கீழே போக முடியும். இங்கே பாருங்க கார் இன்ஜின் இருக்குது. இங்கே பாருங்க கிஃப்ட்டு எதோ இருக்குது. அப்போ என்னடா இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு? எனக்கா கிளவி இவ்வளோ பெரிய கிஃப்ட்டா? நம்மளுக்கு கிளவி நான் நிலமல ஆகிடுச்சா? இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கான் நம்மளுக்காக. தம்பி யார்ப்பா நீ? பொம்மை மாதிரி இருக்க. யாருவன்? யார் சாண்டாவோட தம்பி மாதிரி இருக்கான். என்னடா யாரா நீ? என்ன அடிச்சு அவன் அழுகுறான்? என்ன யாரா தம்பி நீ? புதுசாக நம்மளுக்கு தொலை பண்ணுறது ஒருத்தன் கொடுத்துறான் நினைக்கிறேன். எனக்கு அந்த இது புக்கை வச்சுட்டு வந்துடலாம். ஃபோட்டோ இது வந்துட்டு இவன் என்ன பண்ணுவானா புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு என்ன வேலைனா இவனுக்கு குட்டி சாண்டாக்கு என்ன பண்ணுவானா, அந்த குட்டி சாத்தா என்ன பண்ணுவான் வந்துட்டு ஏதாச்சும் வந்து பொருள் செஞ்சுக்கணும். நம்ம பார்த்துட்டு ஓடி வந்து நம்ம கையை தட்டி விட்ருவான். நம்ம கையில் இருக்க பொருள் கீழே விழுந்துடும். அப்படியே அவன் அழுதுகிட்டே போயிடுவான். அதான் அவனுக்கு வேலை. ஓகே, நம்ம காரை இல்லை இந்த வெப்பன் பார்ட் கிடச்சிச்சு. கடைசி பார்ட்டு கிளி செத்துச்சு இன்றைக்கி. அந்த பையன் என்ன பண்ணுவான்னா நம்ம தட்டி விட்டு நம்ம போடுவோம். அந்த மாதிரி பண்ணுவான். வந்துட்டு உங்களுக்கு எதிர்த்து கிராஸ் போ வந்துச்சுலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அவனை அடிச்சு பாருங்கள். அவன் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டன் அவன் தவிர வந்து வலுவாக வந்து இதாக மாட்டான். ஓகே விடுங்க, நம்ம இந்த பாட்டை வச்சுட்டு வந்துடலாம். கிளவி செத்துடுச்சு வேறு. ஓகே, இப்போ இந்த பாட்டை வைடா. அடுத்து சென்டர் பாட்டு மட்டும் வேணும். சென்டர் பாட்டை வச்சுட்டா கன் ரெடி. இப்போ கிளவி வந்து வர வச்சு 2 நிமிஷம் ஆயிருக்கும். அதனால் ஏன்னா பூட்டே இல்லை. எங்கே காணும்? பூட்டை இருக்கா? பூட்டை காணாத மாதிரி இருந்துச்சு. ஓகே, வந்துட்டு இப்போ கன்னில் புல்லட் போடு. அவ்வளோதான், கிளவி செத்துச்சு. இப்போ வந்துட்டு கிளவி வந்துட்டு போடுறான். இப்போது நாளை கிளவி வந்துடுச்சு பாருங்கள். ஃபேண்டா கிளவி. அதாவது கிறிஸ்மஸ் பாட்டு ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். பேய் சவுண்டு வரலாம், கிறிஸ்மஸ் பாட்டு ஓடுது. கிறிஸ்மஸ் இது இப்போ கிராணி துரத்தும் போது கிராணி மட்டையை போட்டுருச்சு 2 நிமிஷத்துக்கு. 2 minutes 30 seconds கிளவி மட்டை. அப்புறம் போய்ட்டு கன்று ரிலோட் பண்ணிட்டு வந்து மேலே இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், தள்ளி விட்டுடலாம். சொட்டையை சுடலாம் பார்க்குறேன். ஆனால் சொட்டையை சுடுறது மனுஷே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முடியே சொட்டையை காணும். அதுக்கு தொப்பி வச்சு மறைச்சிட்டு வந்துருக்கு. அதனால் மனுஷே வரல சுடுறதுக்கு. அதனால் நம்ம போய் சுட வேணாத. சுடணும் போல இருக்கு. ஆனால் சுடுறதுக்கு மனுஷே வரல. சொட்டையை காணுமே. சொட்டையாக இருந்தால் சுடுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆனால் சுடுறதுக்கு மனுஷே வரல. தள்ளி விடு. ஓகே, கிளவி வந்துட்டு இப்போ வந்துட்டு கிளி தள்ளி விடுச்சு. இப்போ கன்னை லீட் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு நம்ம போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே போய்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மேலே போட்டுச்சலாம் பசமாக. ஸ்பெஷல் கீ இருக்குது கிச்சனில். கிச்சனில் ஸ்பெஷல் கீ இருக்குல்ல, அந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்து போட்டு ஸ்பைடர் ரொம்ப க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். ஆனால் ஸ்பைடர் போட்டு தரலாம். ஆனால் கொஞ்சம் வந்துட்டு வேஸ்ட்டு. எனக்கு ஐடியா கரெக்டாக பண்ணுவானு தெரில. ஒரு டே வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதான் வந்துட்டு நம்ம லாக் பண்ணியிருந்தேன். ஓகே, வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கீ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு மேலே போகலாம். இப்போ வந்துட்டு போட்டு கிளவியோட பெட்டு வராது. பெட்டு போட்டு தான் கூட கிளவி வந்துட்டு ஹார்ட் மோடு ஆகிடுது. எப்படி சொல்லி கோமாவோட கிளவி. ஓகே, கிராணி 4 தெரிஞ்சு இந்த பெட்டு கொண்டு வருவாங்க எனக்கு வாய்ப்பு இருக்குது. கிராணி 4 அந்த இவன் சல்டினா சைல்டு இந்த மாதிரி ஆளுங்களை கூட கூப்பிட்டு வரலாம். ஆனால் கிராணி 3 வந்து ரொம்ப வருஷமாக ஆகிடுச்சு. ஆனால் நாளைக்கு வந்து கிராணி 4 அந்த மாதிரி அப்டேட் எதுவுமே சொல்லாங்க. பண்ணுறதுல ஐடியா இருக்காங்கன்னு தெரியல. நிறைய கேம் இருக்குது கிராணியில் ஃபேன் மேடு. அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் நம்ம. ஓகே, வந்துட்டு அடுத்து என்ன வீடியோ பண்ண மாதிரி சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சொன்னா ஸ்பெஷல் வேலை வந்து ஸ்பைடர் ரூமில் தான் விடிச்சிருக்கோன்ட்டு சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதான் ப்ரோ பிளேயர் மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த பெஞ்சை தூக்குறோம். பெஞ்சை தூக்கிட்டு அடுத்து கீழே போகிறோம். கார் இன்ஜினை போடுறோம், டைட் பண்ணுறோம், மாஸ்க் காட்டுறோம். ஓகே, துந்து இந்த இன்ஜினை தூக்கு கீழே போ. ஓகே, கன்று கீழே இருக்குது, இங்கே வச்சுக்கலாம். கார் இன்ஜினை தூக்கி போட்டு ஓரத்தில் போட்டு வச்சிடலாம். அப்புறம் ஒரு எந்த மொத்தமாக ஒன்று எடுத்து வந்துக்கலாம். நம்ம பெஞ்சை எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி போடு. அவ்வளோ தூக்கி போடாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். அப்படியே கீழே தானே போகிறோம். அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் போயிடலாம் நம்ம. ஓகே, வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இது இருக்கும், இதில் இது மாதிரி பிளேட் வச்சுருப்பாங்க. அது ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து போகலாம். எனக்கு தெரிஞ்சு கார் கீ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ரஸ்ட்டு கீ கருமா இருக்குது. இது ரஸ்ட்டு பேடில் கீ. இது சுத்தமாக வேஸ்ட். இது கீழே வந்து ஃபீவர் எஸ்கேப் பண்ணுறது நம்ம வேஸ்ட் ஆகும். வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. எது தூக்கி போடுத அப்படியே கிடக்கட்டும். அது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், அடுத்து ஃபீவர் எஸ்கேப் பண்ணாமல் இல்லை கார் எஸ்கேப் வந்து டோர் எஸ்கேப் பண்ணாமல் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கார் எஸ்கேப் பண்ண ஒரு எஸ்கேப் முடிச்சாச்சு. அடுத்து எஸ்கேப் பண்ணால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஆனால் வந்து கிராணி ஒன்று ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்துட்டு ஃபீவர் எஸ்கேப் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா மெயினான பொருள்லாம் கீழே தான் இருக்கும். அதெல்லாம் போய் எடுக்கணும். அந்த கிளவி வேறு போய் வந்துட்டு அந்த சொன்ன கொண்டை கிளவி வர மட்டும் ரொம்ப அடிக்கும் வேறு. அது தலைவலியாக இருக்குது. விடுங்க, வந்துட்டு நிறைய பொருள் வேறு கிடைக்காம மாட்டேதுமே சொன்னோன்னா ரொம்ப கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அந்த கேமு. அதில் ரொம்ப டைம் எடுக்கிறோம் வேறு, ரொம்ப நேரம். கிராணி வந்துட்டு என்னடா அது கிராணி செதுடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஸ்மோக்கில் போட்டு அது கிராணி கதையை முடிச்சு விட்டேன். விடுங்க, இப்போ இந்த பெஞ்ச் எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கீழே போட்டேன். இது பாரு வந்துட்டான் பாருங்க. ஐயோ இவன் வேறு நோயின்ட்டு இந்த கொண்டா இந்த மொட்டைப்பாயில் 2 கொட்டுன்னு சொன்னேன் இவனெல்லாம். இவனுக்கு வந்துட்டு தொப்பி போட்டு வந்து சொட்டையை மறைச்சி வந்துருக்கான். இவனும் சொட்டா இருக்கான் கண்டிப்பாக. சொட்டா கிளாரடி இது வேறு சொல்லியிருந்தேன். அதான் தொப்பி போட்டுருக்கான்.
என்ன பண்ணலாம், இப்போ வந்துட்டு இந்த சாவியை போட்டு இந்த ஸ்பைடர் கீ எப்போ கிடச்சிச்சு உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் வச்சோம் ஒரு இடத்துல இந்த ஏஞ்சலினா வந்துட்டு தவழ்ந்து வெளியே வந்து செத்துருவா, திரும்ப செத்துருவா, உயிரோட வந்துடுவா, ஆனால் செத்துருவா. செத்துட்டு அந்த கீ கொடுத்துட்டு போகிறோம். அந்த கீ வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி இங்கே வந்துடணும். பார்த்தா கீழே இருப்பான் திரும்பவும். அதாவது கொஞ்சம் தலைவலி. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். போடு காருக்கு வீல் வந்துட்டு எதுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா திடீர்னு வந்துட்டு எதுவும் கிடைக்கலன்னா அதான் ஒரு வழி. கார் வீலில் போட்டு ஒவ்வொரு மணி போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு வழி. இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே ஒரு வழி, இந்த பொலியை வெளியில் போகிறது. இது வந்துட்டு இப்போ ஏஞ்சி இது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் போகுது. இந்த ஸ்பைடர் சொல்லிங்க, ஸ்பைடர் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. கொஞ்சம் பயமாக இருக்குது ஸ்பைடரை பார்த்தாலே. வேறு வந்துட்டு இந்த ஸ்பைடர் எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டக்குன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் மிலன் ஃபஸ்ட்டு வாட்டர் மிலன்ற பாருங்க. லிஃப்ட்டில் போயிடலாம். ஒரு கிளவி துரத்த சவுண்டு வேறு கேட்குது. டக்குன்னு மேலே போயிடலாம். வந்துட்டு இந்த கொண்டை கிளி வேறு சின்ன இடம் தான் இது, நம்ம மாட்டிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று தானே பார்த்தோம் 2 பார்த்துமா. 1 தான் பார்த்தோம். ஓப்பன் கரெக்ட் ஓப்பனு. வெஞ்சத்துக்கு உள்ள வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த கிளவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. எதுக்கும் உட்காந்துக்கலாம் நம்ம. இந்த கிளவி இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கண்டிப்பாக இருக்கா கொண்டை கிளவி இருக்காளா? இந்த வரா பார்த்தீங்களா, சொன்னா வருவான்ட்டு. இதை பார்த்திங்க வந்துட்டா பாருங்க. லிஃப்ட்டில் இருந்தால் நம்ம சேஃபாக தப்பிச்சிடலாம். ஆனால் லிஃப்ட்டுக்கு ரொம்ப கிட்ட இருக்காங்க, கண்டிப்பாக பிடிப்போம் பக்கலாகி. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வந்துட்டு நம்ம 1 டேயில் அந்த கேம் முடிக்க போகிறோம். ப்ரோ பிளேயர் நிரூபிச்சு காட்டாங்க. இப்போ கொண்டை கழுவிக்கு ஏதோ கொம்பு போட்டு வச்சுக்கோங்க. மான் கொம்பு மாதிரி கிறிஸ்மஸ்க்காக மான் கொம்பு இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த கிளவி யூட்டன் கூட அது இப்போ பற்றி யூட்டன் அடி பார்த்தோம். சரியான இது இது வந்து சொட்டை கிளவியோட பயனான கிளவி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொண்டை கிளவி கொஞ்சம் கவனிக்கலன்னா அதனால தான் நம்ம கதையை முடிச்சு விட்றோம். கிளவி இவங்க டக்குன்னு போய்ட்டு எங்கடா அது வெளியே காணும், எங்கே இருக்கும் அது? அந்த பக்கம் அது இந்த ஓப்பன் கிளி இங்கே தான் சைடில் இருக்கிற பார்க்க வேண்டிய பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஒன்று இருக்கும், அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளே வச்சுருக்கான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதில் பேட்லாக் கீ இல்லை கார் கீ இருக்கணும், 2த்துல 1 இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். ஓமனே பேட்லாக் கீ சொன்னா, பேட்லாக் கீ இல்லை கார் கீ இருக்குன்ட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓவன் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்துட்டு பேட்லாக் கீ எதுன்னு முக்கியம் அந்த எஸ்கேப்புக்கு. ஏன்னா இது வழியாக தான் எஸ்கேப் ஆக முடியும். கிளவி துரத்து சவுண்டு கேட்குது வேறு, எங்கள் வருதா இல்லையா? சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளாக காணும். இருங்க, நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த பேட்லாக் கீயை போட்டு அடுத்து விரிஞ்சு இருக்குது, அந்த வெஞ்சுன்னு நம்புறேங்க. அந்த விஞ்ச் ஹேண்டில்னு ஒன்று இருக்கும், அந்த கிணறோட ஹேண்டில் அதையும் எடுத்துகிட்டு வரணும். இப்போ காருக்கு எடுத்து வந்துட்டுமா தூக்கி போடுங்க, இங்கே கிடக்கட்டும் இது. இப்போ வந்துட்டு நம்ம டக்குன்னு போய்ட்டு கிளவி திரும்ப ஸ்பானர் இருக்கும் அந்த இடத்துல. இங்கே விழுந்து கவனமாக இல்லைனா கிளவி நம்ம போட்டுறோம். இந்த விரிஞ்சு எடுத்து வந்து போட்டுறோம் அந்த விஞ்ச் ஹேண்டில். வந்துட்டு கவனமாக வெளியே போயிடலாம். பத்து போடா அதெல்லாம் வந்தாச்சு. இப்போ போய்ட்டு அடுத்து ஏதாச்சும் பொருள் தேவை நம்மளுக்கு. கார் கீ தான் தேவை. அது கேர் கீ மட்டும் தேடிட்டு வந்தோன்னா ஹேமர் வேறு நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ஹேமர் தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவை. ஏன்னா அந்த ஹேமர் வச்சு தான் வந்துட்டு ஒரு 2 இடத்த திறக்கணும். அந்த 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம கார் கீ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் தான் தேடிட்டு இருக்கேன். இந்த சேஃப் கீ வேறு கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது 2 நான் யூஸே பண்ண பார்த்தீங்கன்னா அதான் கண்டுபிடிச்சேன் கரெக்டாக. இப்போ கிளவி கூப்பிட்டு போட்டு தள்ளிடலாம். ஆனால் டோர் எஸ்கேப் பண்ண ஒரு பொருள் கிடைக்க மாட்டேது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். எதாவது சொன்னேன், திடீர்னு கேம் எஸ்கேப் பண்ணுறதே கஷ்டம். ஒரு எஸ்கேப் பண்ணி தான் கரெக்டாக பொருள் கிடைக்குது. இப்போ கிளவி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு தூக்கி போடலாம். இப்போ ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் வெடிக்கிறதுக்கு. கிளவி அவ்வளோதான், பூம் அவ்வளோதான், செம்ம வெடி. அதனால் 2 நிமிஷம் 30 செகண்ட் செத்துடுச்சு கிளவி. அது எப்படி மட்டையை போடுச்சு பார்த்தீங்களா, கையை அப்படி போடுங்க அப்படி வச்சுருக்கு. ஓகே, ஒன்று கிளவி தூங்கிச்சு. இப்போ வந்துட்டு கிளவி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு போய்ட்டு இது பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலாம், ஷார்ட் கன் எடுத்து வச்சுக்கலாம். அந்த வந்துட்டு என்ன பண்ணலான்னா காக்கா சுட்டு தள்ளிடலாம். கிளவி இப்போ தான் மட்டையை போட்டுக்கல, இப்போ சுட்டு தள்ளிடலாம். அப்புறம் உனக்கு கொடுத்துருந்தா மரியாதையை விட்டுருப்பேன். சுடுற வச்சிட்டியப்பா வந்துட்டு கேட்டான் கிட்ட, ஒழுங்காக கொடுத்துரு ரெடி சுட்டுருவேன்னா கேட்கல, கடிச்சிச்சு, அதான் போட்டு தள்ளியாச்சு. இப்போ நான் ஏன் கிளவி செத்துதுக்கப்புறம் அந்த கேக்கா சுடுறேன்னு கேட்டிங்கன்னா, கிளவி உயிர் வந்து முடிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் சுட்டிங்கன்னா அந்த கிளவிக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். அதை பெட்டு கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அதனால் வந்து கோவம் மாதிரி ஸ்பீடாக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிற ஹார்ட் மோடில் போனால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும் கிளவி. அதனால தான் வந்துட்டு இந்த கிளவி வந்துட்டு நான் கொண்டு வந்து போட்டு தள்ளிட்டு நான் அந்த கிளவி இந்த காக்காவை போட்டு தர்றேன். எட்டு ரொம்ப கதையாக முடிச்சேன் அந்த கிளவி. வந்துட்டு ஓப்பன் பண்ணதேன் யூஸ் அதை ஓப்பன் பண்ணிச்சு. ஏன்னா செயின் கட்டு கொடுத்துச்சு என் படாடியா. ஐயோ வேத்தான் ஃப்ரெண்ட்ஸ், இவன் எல்லாத்துக்கும் தேவையில்லாத பொருள்லாம் கொடுத்துச்சான். இது ஓப்பனே பண்ணல, இதுங்க ஓப்பன் பண்ணுறான், ஒன்றுமே இல்லை. என்னடா ஒரு ஏற்றுறானே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமு. இதுங்க போய்ட்டு ரொம்ப கடைன்னு போய்ட்டு அடுத்து என்ன போட்டுருக்கு வந்துட்டு மேலே சேஃப் கீயும் கிடைக்கல. சேஃப் கீயில் கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. மேலே வந்துட்டு ஹேமரும் கிடைக்கலாம். ஆமாம், இந்த வின்ச் ஹேண்டில் போட்டு பார்க்கலாம். வின்ச் ஹேண்டில் கண்டிப்பாக இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுங்க ஃபஸ்ட்டு பேட்லாக் கேச்சு ஓப்பன் பண்ணிடலாம். கிளவி இல்லாத மாதிரி ஓப்பன் பண்ணலாம். ரெடி சவுண்டு கேட்டு அந்த கிளவி வந்து நம்ம போட்டு தரலாம். ஓப்பன் பண்ண ஷெட்டர் ஓப்பன் பண்ணிச்சு. பார்த்தீங்களா சவுறு மாதிரி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா கிளவி. நம்ம தப்பிக்க கூட சொல்லிட்டு எப்படி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா, ஓடிடும் சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கு. நம்ம வந்து காரை வச்சு உடச்சிட்டு போகிறோம். நம்ம அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஓடி போயிடும்ல. அது சொல்லிட்டு கிளவி புத்திசாலியாக வச்சு இப்போ பண்ணி வச்சிருக்கு.
போய் விடுங்க வந்துட்டு நம்ம இது வென்சாண்டில் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இப்போ சுத்தியில் கிடைக்கணும் வேண்டிக்கோங்க. அது ஹேமர் கிடச்சிரு ஒரு ஹேமர் மட்டும் கிடச்சிரு. ஒரு ஹேமர் கிடச்சிரு, எப்படியாச்சும் ஹேமர் கிடச்சிரு. ஹேமர் தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஹேமர் தான் போடு வேறு லெவலு. ஹேமர் எடுறா ஹேமரை. இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ வந்துட்டு கார் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கார் கீ இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கார் கீ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். வெப்பன் கீ வேறு கிடைக்கவே இல்லை இந்த கேமில். சுட்டு விளாட்லாம் பார்த்தா வெப்பன் கீ கிடைக்கல. சரி விடுங்க, பரவாயில்ல விடுங்க. அவங்க வந்துட்டு மேலே போய்ட்டு வந்து இங்கே ஒன்று உடைக்காமல் இருக்கும், அங்கே ஒன்று உடைக்காமல் இருக்கும். கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செல்டினா பண்ணுறோம். ஏஞ்சலினா ரூமுக்கு போய்ட்டு அவள் இதோட உடச்சிடலாம். அந்த ரூமில் இது இருக்கும். அதை வச்சு இது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக எங்கேயாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வந்து ஓப்பன் பண்ணுறான், தூக்கி போடுங்க. என்ன பேர்ட் சீரா போடா டேய். இப்போ தானே அந்த காக்காவை சுட்டு தந்தேன். காக்காவே இல்லை, நான் என்னத்துக்கு பேர்ட் சீர் எனக்கு. ஐயோ எரியத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க. என்ன பண்ணுறது உங்களை வச்சுக்கிட்டு. காக்கா நேரத்துக்கு உயிரோடு வந்துருக்கா. பேர்ட் சீர் முன்னாடி கிடச்சிருந்தா, அது ஹேமர் கிடச்சிருந்தா இந்த காக்காவே போட்டு தந்தேன் நான். இப்போ போய்ட்டு கொடுக்குறீங்கடா சுடுங்க. இந்த கிளவி வேறு வராமல் சவுண்டு கேட்குது. கிளவி இருங்க, எதுவும் சேஃப்டிக்கு நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாமா? இல்லை மேலே வந்துட்டேன் நான். இப்போ வந்துட்டு மேலே இருக்கிற இடத்துக்கு வரணும். ஸ்பெஷல் கீ போட்ட இடத்துக்கு தான் வரணும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே 3 பலகை இருக்கா, 3 பலகை உடைக்கணும். ஐயோ இவன் பார்த்தா ஹேமர் தான் தூக்கி போட்டு ஹேமர் வேணுன்றான். விடுங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணு போடு. வந்துட்டு தூக்கி போட்டு தேவையில்லை. இனிமேல் இந்த பிளாங்கை தூக்கி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே நடக்கணும். பாத்ரூம் நடக்கணும். 2 கீ விழுந்துடும். ரொம்ப வந்துட்டு வந்து சேஃப் கீ இருக்குது. ஓகே கார் கீ இருக்கும். அதே பற்றி அது குள்ளங்காரம் போகிறான். ஓகே இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா என்ன இருக்குது, இது வந்துட்டு இப்போ என்ன கார்கோவிலா, இது வந்துட்டு கார்ஜ் வீல். இது என்னத்துக்கு தேவை வீஸ்ட்டு. இது தூக்கி போட்டுரு. எதுக்கு கீயை போட்டு சொன்னேன் நான். ஏன்னா வந்துட்டு கார்கோவில் வந்துட்டு முன்னாடி ஒன்று கிடச்சிச்சு. ஒரு வேளை அதில் கூட கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்கும், கார் கீ இருக்கலாம், வெப்பன் கீ கூட இருக்கலாம். வெப்பன் கீ தான் மோஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது கூட மாஸ்டர் கீ கூட இருக்கும். அது தேவையில்லது. செயின் கட்டர் எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு செயின் கட்டர் வந்துட்டு என்னத்துக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர் கட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதுக்காக செயின் கட்டர் எடுத்துகிட்டு போகிறேன். செயின் கட்டரை வச்சு ஒயரிங் கட் பண்ணலாம், செயினும் கட் பண்ண முடியுது. அதான் வந்துட்டு இது எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இப்படி போனோம். எனக்கு தெரிஞ்சு வந்துருக்கோம் நினைக்கிறேன். சவுண்டு கேட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு கதை பூட்டிடும். என்னடா பூட்டிச்சு நினச்சி பயப்படாதீங்க நீங்கள். இந்த கேமரா கத்திட்டு இருக்கு. வந்துட்டு கதை பூட்டிச்சு நினைக்கிறேன். இங்கே வந்து ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்க்ரூ மட்டும் கழட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ சேஃப் கீ எடுத்தாச்சு. இப்போ அந்த சேஃபில் தான் கண்டிப்பாக கார் கீ இருக்கணும். ஒட்றா கதவை. அந்த கதவை பறந்து போயிடுச்சு முட்டின முதுக்கு. அந்த கிளவி வேறு வந்துட்டு என் டவுட் இருக்குது. வந்தால் வந்துடும். நம்ம கீழே போகும்போது கண்டிப்பாக வரும். இந்த மேலே கூப்பிட்டு வச்சு பாருங்க கிளவி வந்து பார்த்தீங்களா. சொன்ன மாதிரியே மாறுது பாருங்க மேலே. இப்போ இந்த கிளவி வந்துட்டு இந்த பக்கம் வரும். அது காற்று திறக்கும்போது நம்ம எஸ்கேப் போகிறோம். இப்போ வந்துட்டு கிளவி சீரவா கிளவி சொட்ட கிளவி மண்டையில் முடியிருக்கானுங்களாம். சீரவா என்ன வரவே முடியல. அப்படி என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது கிளவி வரத்துக்கு. அதுவே நம்ம வந்துட்டு நம்மளை பார்த்துச்சுனா மட்டும் அப்படி வரும். இப்போ தான் பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்துச்சுனா முன்ன லேகத்தில் வரும். கூப்பிட்டு வரவே பார்த்தீங்களா. அதெல்லாம் மோசமான கேள்வி இது. விடுங்க அப்படியே கதை திறக்கணும். நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணலாம். யாராவது சோ பைத்தியக்காரன் கிளவியாக தொடுது ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு இருக்குது. அதுவும் வந்துருச்சு. ஓரா கதை மட்டும் ஓடுறா. கிளவி பின்னாடியே வருது. தெரியும் சவுண்டு இருக்குதுங்களா. சரி இதை பற்றி நான் சொன்னேன்னா இது மாதிரி தான் வந்துட்டு அது பண்ணுவான். நம்ம ஜஸ்ட் கவனமாக இருக்கணும். வெப்பன் வச்சுட்டு பண்ணால் சமயம் இருப்பாயிடும். இப்போ கார்கி வேறு லெவலில் ஒரு வழியாக ஃபைனலி கார்கி கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ டக்குன்னு காரில் போட்டு இந்த கிளவி வச்சு ஒரு பொய்சவே பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. ஆனால் அதை நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ கிளவி வந்துட்டு கதற பண்ணோன்னு இப்போ சொன்னால் கேம் முடிக்கும் போது நம்ம கேன் கதற விட்டு தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வென்றான் பாருங்க. என்ன பண்ணுறான், அது பெட்ரோல் கேஸ் எடுக்க மாட்டான். வேறு சரியான ஓட்டக்காராக இருக்குது. அதை ஃபுல் பெட்ரோல் போட்டால் தான் காரே ஓடும். ஆஃப் பெட்ரோல் போட்டால் கூட ஓடாது. சரியான பழைய காராக இருக்குது. வந்துட்டு சோப்பு டப்பா கார் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது யார் காருன்னு தெரியல. இந்த கிளவி வச்சுருக்குது. இப்போ எவ்வளோ பெரிய கார் தெரியுமா, பழைய கார் இது. கேஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கிளவி வந்துட்டு இந்த தூக்கி போட்டலாம். ஏன்னா கிளவி அந்த பக்கம் வரும். சவுண்டு கேட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், காரை வச்சு கிளையை முட்டி தள்ள போகிறோம். புரியுதா. கிளைய மேலே ஏற்றிட்டு போகிறோம். முட்டி தள்ள போகிறோம், ஏற்றிட்டு போகிறோம். அதான் இப்போ பண்ண போகிறோம். விட்றாத கதை. ஃபஸ்ட்டு இந்த கதவை இது உடச்சி விட்றலாம். ஓரளவுக்கு உடச்சிடலாம். அது ஏற்றிட்டு போதும். கிளவி என்ன கிளவி இன்னும் ஆளுங்க வெளியே போய் கூப்பிட்டு வரலாமா. சவுண்டு கிளவி பார்த்துருச்சு நம்ம காருக்குள்ளே வந்து அடிக்காது எனக்கு கிளவி. அதனால் வந்துட்டு கிளவி ஃப்ரெண்ட் வந்து இடிச்சிடலாம். போகிற கதை 2 நிமிஷம் மட்டையை போட்டுச்சு. அதுதான் பறக்க விட்டாச்சு கிளவியை. இப்போ கிளவி படுத்துச்சு. கரெக்டாக படுத்துச்சு. ஏற்றிடா காற்று கிளவி மேலே. அதாவது காரை கிளவி மேலே ஏற்றி பார்த்துச்சு. கிளவி பார்க்குது பாருங்க. ஏற்றிட்டு போனதுக்காக முடிச்சுட்டு பார்க்குது. உடனே எஸ்கேப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ போகணும் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கோஸ்.